இன்னைக்கு இந்தியாவில் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று, எல்லாராலையும் பார்க்கப்படக்கூடிய ஒன்று, உலகம் முழுக்க திரும்பி பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது ஜம்மு காஷ்மீர். இந்த ஜம்மு காஷ்மீரோட வரலாறு 5000 ஆண்டு காலம் பழமையானது. கல்ஹாணி என்பவர் ராஜதாரங்கனின் புத்தகத்தின் மூலமாக 12ஆம் நூற்றாண்டில் ஜம்மு காஷ்மீரோட வரலாறை எழுதியிருக்காரு. இந்த அதிகாரப்பூர்வமான வரலாற்றும் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அம்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எதற்காக கொடுத்தாங்கன்ற வரலாறையும் ஏன் எதற்கு எப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நான் வாசுகி, கல்வியாளர். 11ஆம் நூற்றாண்டில் புத்த மதத்திற்கும் இந்து மதத்திற்குமான இடமாக இருந்தது ஜம்மு காஷ்மீர். கொனாந்தியா, கர்கோத்தா, லஹோரா இந்த 3 வம்சங்களே ஜம்மு காஷ்மீரையும் வடமேற்கையும் தொடர்ந்து ஆட்சி புரிஞ்சு வந்து கொண்டிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் 2 நூற்றாண்டுகளாக இந்து வம்சமே தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க ஜம்மு காஷ்மீரில். 13ஆவது நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஷாமீர் வம்ச ஆட்சியை தொடங்குது. அதுவே முதல் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. மறுபடியும் 200 ஆண்டுகள் இஸ்லாமிய வம்சமே ஆட்சி தொடர்ந்து பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முகலாய ஆட்சியர்கள் உள்ள வராங்க. அக்பர் தன்னுடைய ராஜ்யத்தின் கீழ் காஷ்மீரை கொண்டு வர்றாரு. 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் ஆப்கான் அரசர் அகமது ஷா அப்தாலி என்பவரால் ஆட்சி செய்யப்பட்டது ஜம்மு காஷ்மீர். ஆப்கானிலிருந்து துரானி வம்ச ஆட்சி தொடர்ந்து ஆட்சி புரிகிறாங்க. ஒரு 50 ஆண்டு காலம் கழித்து மறுபடியும் சீக்கிய அரசர் ரஞ்சித் சிங் அவரால் கைப்பற்றி ஆட்சி புரியப்பட்டது. இப்படி பலதரப்பட்ட மதத்தினரால், இஸ்லாமியரால், புத்தர்களால், இந்துக்களால், ஆப்கானிஸ்தானர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு மாநிலம் ஜம்மு காஷ்மீர். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசர்கள் ஆட்சி புரியும் போது அவர்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரத்தின் தாக்கம் மிகவும் பரவலாக இருந்தது ஜம்மு காஷ்மீரில். இப்படி மதசார்பற்ற ஒரு மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீராக இருந்தது. ரஞ்சித் சிங் இறப்பிற்கு பிறகு முதல் ஆங்கில சீக்கிய போர் வந்தது. ஆங்கிலேயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கடுமையான போர் நிலவி கொண்டிருந்தது. அப்பொழுது ரஞ்சித் சிங்க்கு கீழே இருக்க கவர்னர் குலாப் சிங் அவர்கள் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்படுறார். அதற்காக அமிர்ஸ்டார் அக்ரிமெண்ட், அமிர்ஸ்டார் உடன்படிக்கை எழுதப்படுது. அந்த உடன்படிக்கையின் கீழ் 75 லட்சம் ரூபாய் ஆங்கிலேயர்களுக்கு செலுத்திவிட்டு குலாப் சிங் தன்னுடைய ஆட்சியை மீண்டும் தொடர்கிறார் ஜம்மு காஷ்மீர். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1947 முஸ்லீம் லீக் எடுத்துட்டு வந்த 2 நாட்டு கொள்கையின்படி மொத்த இந்தியாவும் 2 நாடுகளாக உடைக்கப்படுது, இந்தியா, பாகிஸ்தான். அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லப்பட்ட சமஸ்தானங்கள் 550 சமஸ்தானங்கள் இருந்தது. இந்த 550 சமஸ்தானங்களுக்கும் 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது. அதாவது நீங்கள் இந்தியாவோட இணைய வேண்டுமா, இல்லை பாகிஸ்தானோட இணைய வேண்டுமா, இல்லை தனி நாடாக இருக்க வேண்டுமான்னு கேட்குறாங்க. அப்போ பல 550இல் 549 சமஸ்தானங்கள் பல வகையில் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. அப்போது ஜம்மு காஷ்மீரை ஆட்சி செய்த ராஜா ஹரிசிங் அவர்கள் ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட் ஒன்று எடுத்துட்டு வர்றார். அந்த அக்ரிமெண்ட் ஏன் எடுத்துட்டு வர்றாருன்னா, அவருக்கு ஒரு கனவு, ஜம்மு காஷ்மீரை ஆசியாவின் சுவிட்சர்லாண்டாக மாற்ற வேண்டும். அதற்காக அவர் தனி நாடாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 1 வருட காலம் கழித்து இந்த முடிவை நான் எடுக்கிறேன், இந்தியாவுடனோ பாகிஸ்தானோடவோ இல்லை தனி நாடாகவோ எடுப்பதற்கான அவகாசம் எனக்கு 1 வருடம் வேணும்ன்றதை முன்வைக்கிறாரு. இந்த ஸ்டாண்ட் ஸ்டில் அக்ரிமெண்ட்டை பாகிஸ்தான் அக்செப்ட் பண்ணுறாங்க. இந்தியா இதை பற்றி மேற்கொண்டு பேசலாம், உங்கள் பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் ஜம்மு காஷ்மீரோட மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னா, அந்த மக்கள் சுதந்திர போராட்டத்திற்காக பங்கெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் ஜனநாயகத்தை மிகவும் விரும்பி வேண்டி அந்த சுதந்திர போராட்டத்தை கையெடுத்தாங்க. தோகரா வம்சத்தின் முடியாட்சியிலிருந்து ஜனநாயக ஆட்சி வேணும் என்று மிகவும் ஏங்கி கொண்டிருந்த காலம்தான் மக்களுடைய ஏக்கம். பாகிஸ்தானுக்கு இந்தியாவோட நிகராக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஜம்மு காஷ்மீரை அடையணும்னு மிகவும் அவங்க ஏங்கன ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாடா பாகிஸ்தான் இருக்கணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்காளம், அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், ஜம்மு காஷ்மீர், இது 3த்தையும் கொண்டுள்ள ஒரு பாகிஸ்தானா இருந்ததுன்னா இந்தியாவுக்கு நிகரா பாகிஸ்தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட ஜுனாகத்தில் எப்படி புரட்சி ஏற்பட்டு ஒரு ஓட்டிங் எடுத்து இந்தியாவோட இணைச்சாங்களோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீரில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக
புஞ்ச் பழங்குடியினரை பாகிஸ்தான் ஏவி விட்டு அந்த மக்களை போர் தொடக்க ஆரம்பிச்சாங்க ஜம்மு காஷ்மீர்ல. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே மிலிட்டரி ஜெனரல் இருந்ததுனால ராணுவ வகையில போர் தொடுக்காம இந்த மாதிரி குறுக்கு வழியில பழங்குடியினரை ஏவி விட்டு போர் தொடுக்க ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தான். அப்போ ஜம்மு காஷ்மீரை ரூல் பண்ண ஹரி சிங் நேருவை அணுகிறாரு. இந்தியாவுடன் உதவியை எங்களுக்கு வேணும்ன்றதை அவர் கேட்கிறாரு. அப்போ நேரு என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய நாட்டின் ஒரு அங்கமாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ராணுவ உதவியை கொடுக்க முடியும்ன்றாரு. அதன்படி ஜம்மு காஷ்மீருக்கு டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் இந்த மூணுத்துக்கான அனைத்து சட்டங்களும் அதற்கான மற்றவைகளையும் இந்தியா ஏற்றப்படும்ன்றத இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்செஷன் இணைப்பு உடன்படிக்கை மூலமா சைன் பண்றாங்க. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஹரி சிங்கும் இந்தியாவின் சார்பாக நேருவும் சைன் பண்ண பிறகு அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் என்னன்னா, இந்த பழங்குடியினரை வெளியேற்றின பிறகு ஜம்மு காஷ்மீரின் மக்களிடமிருந்து ஒரு வாக்கெடுப்பு ஒன்று எடுக்கப்படும். அந்த வாக்கெடுப்பில் மக்களின் விருப்பம் என்னவோ அதுவே நிறைவேற்றப்படும் சொல்றாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு உருவம் கொடுத்தது தான் டெம்பரரி ப்ரொவிஷன், தற்காலிகமான சட்டம் 370. மேற்கொண்டு எந்த ஒரு முடிவும் ஜம்மு காஷ்மீரின் அரசியலமைப்பு குழு முடிவு பண்றாங்க. அதற்கப்புறம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 1ல இந்தியாவோட அங்கங்கள் டெரிட்டரி பேசும்போது அதுல ஜம்மு காஷ்மீரையும் குறிப்பிட்டிருப்பாங்க. 1957 ஜம்மு காஷ்மீர்ல ஏற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட அங்கங்கிறதும் ஜம்மு காஷ்மீர் சட்டத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. இப்படி சுமூகமா எடுத்து வந்த காலகட்டத்தில் தான் திரும்பவும் பாகிஸ்தான் தன்னுடைய அந்த பழங்குடியினர் மக்களை விட்டு போர் ஏவி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால இந்தியா UN செக்யூரிட்டி கவுன்சில், ஐநா சபைக்கு செல்றாங்க. ஐநா பாதுகாப்பு குழு உடனடியாக தீர்மானத்தை எடுத்துட்டு வர்றாங்க. அதுல முக்கியமான 4 தீர்மானம்: இமீடியட்டா வாரை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றாங்க. 2வது, மக்களின் வாக்கெடுப்பு உடனடியாக எடுக்க வேண்டும். இதுவரைக்கும் பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரூப்பை வெளியே எடுக்கவே இல்லை. ஜம்மு காஷ்மீர்ல 1/3 பாகிஸ்தான் தன்னுடைய ட்ரூப் அங்கேயே நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன் கேள்வி கேட்கும் போது எங்களுக்கு நேரம் அவகாசம் வேணும்ன்றாங்க. அதற்கப்புறம் ஜம்மு காஷ்மீரோட பிரதமர் ஆகிறாரு ஷேக் அப்துல்லா. 370 டெம்பரரி ப்ரொவிஷனா கான்ஸ்டிடியூஷன்ல இந்தியாலையும் ஏற்றப்பட்டிருக்கு. இதுதான் ஜம்மு காஷ்மீரோட 5000 ஆண்டு கால வரலாறு, அதன் ஆட்சி முறை, அதுக்கு ஏன் சிறப்பு அம்சங்கள் கொடுத்தாங்கன்ற விஷயம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை இன்னொரு நாள் சந்திக்கிறேன். நான் வாசுகி, கல்வியாளர்.